அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 89:21 நாம் வாசிக்க கேட்போம். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். ஆமென். இதுல நம்ம எது வரைக்கும் தியானித்து இருக்கிறோம்? என் கை அவனோடே உறுதியா இருக்கும், அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க இருக்கிறது. என் புயம் அவனை பலப்படுத்தும். புயம் என்றால் என்ன? புயம் ஆம்னா எது? ஆக்சுவலா எதிலிருந்து? ஷோல்டர் கீழ இருந்து எல்போக்கு மேல வரைக்கும், சரிங்களா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, என் புயம் அவனை, அப்படின்னா என்ன? அது எப்படி? என்னுடைய ஆம் அவனை என்ன பண்ணும்? My arm also shall strengthen them. என்னுடைய புயம் அவனை எப்படி பலப்படுத்தும்? இதுக்கு தமிழ்ல என்ன? தமிழ்ல புயங்கன்னு சொல்லாதீங்க, ஆமுன்னு சொல்லாதீங்க. தமிழ்ல சக்தியா? ஆம் சாம்ஸ்னே சொல்லி பழகிய. தமிழ்ல என்னன்னு தெரியலையா? எனக்கும் தெரியலதான். அத புயமா? அது சுத்த தமிழ், அந்த காலத்துல எழுதுனது. இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற புயம்னா யாராவது தெரியுமா? புறஜாதிகளுக்கு புயம் உங்களை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லணும். அவருடைய ஆம் உங்களை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியுமா? புரியல. மேல் கை மேல் கை. சரி, ஓகே. சரி, இந்த ஆர்ம் ஸ்ட்ரென்த்தை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? இப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த ஆர்ம் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது எப்படி தெரியும்? அப்படியா? அதாவது இந்த ஆர்ம் ஸ்ட்ரென்த்ங்கிறது எதனுடைய வெளிப்பாடு? இப்போ இப்படி இப்படி எங்க அப்பா அடிக்கடி இப்படி இப்படிம்பாரு, டேய் பர்றா டேய் அப்படிம்பாரு. சின்ன வயசுல எல்லாம் பர்றா தொட்டு பர்றா அப்படிம்பாரு. அப்படின்னா அதனுடைய இது எதை வெளிப்படுத்துது? கைக்கு இருக்கிற பலத்தை வெளிப்படுத்துதா? நம்ம டோட்டல் பாடி ஸ்ட்ரென்த்தை அந்த ஆர்ம் வெளிப்படுத்தும். அந்த காலத்துல எல்லாம் பாடி பில்டர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா பாடியை ஃபுல்லா பில்ட் பண்ணிட்டு அவங்க எதை காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க? இப்படிம்பாங்க, 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 இப்படிம்பாங்க. அப்ப அந்த இதுல என்ன தெரியும்? கொஞ்ச நாள பித்துவும் காமிச்சுக்கிட்டு இருக்கிறான். 8 பேக்ஸ் சொல்றான். சாப்பிடல, நல்லா சாப்பிடு. ஆமென். அப்பதான் 6 பேக்கா மாறும். சாப்பிடாம வயிற்ற காய போட்டுட்டு வர போல 8 பேக்ஸ். சரி, அதாவது மொத்த உடலினுடைய வலிமையும் கையில் இருக்கிற புயம் ஆம் அது வெளிப்படுத்தும். அது வீக்கா இருக்குன்னா இப்ப என்ன அர்த்தம்? மொத்த பாடியும் எப்படி இருக்குது? வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது மசில் ஸ்ட்ரென்த். ஆமுங்கிறத காட்டுல என்ன சொல்லலாம்? மசில். நம்முடைய உடல்ல இருக்கிற மசில். மசில்ல தமிழ் என்னப்பா? தசை. தசையா? தசையிலேயே ரொம்ப நம்மளுடைய பலத்தை வெளிப்படுத்துகிற ஒரே தசை அதுதான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய புயம், என்னுடைய தசை, என்னுடைய அந்த புயத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த் அவனை பலப்படுத்தும். நம்மளை எப்படி பலப்படுத்தும்? அது நம்மை அது எப்படி பலப்படுத்தும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆமு, ஷோல்டரு, மசில் எல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது. புயம்னாலே ஆண்டவருடைய பலன் இருக்கும். மொத்த பாடியில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எதுல வெளிப்படுது? அந்த ஆம்ல வெளிப்படும் சொல்றேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் புயம் அவனை பலப்படுத்தும்னா அவருடைய மொத்த பலனும் கூறப்படுகிறது. கர்த்தராகிய ஆண்டவருடைய மொத்த பலனும் நமக்கு உதவி செய்கிறதுன்னு சொல்றார். என் புயம் அவனை, my strength will strengthen him அப்படிங்கிறாரு. என்னுடைய பலம் அவனை பலப்படுத்தும். வரலே சொல்லுவோமா? மேபி we are weak. நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம எப்படி இருப்போம்? வீக்கா தான் இருப்போம். அதுலதான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பலத்தை நான் உனக்கு தரேன். இந்த இடத்துல ஆம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுல பிரயோஜனம் இல்ல, சரிங்களா? உடனே ஆம்ஸ் ஆம்ஸ் ஆம்ஸ்னு தியானிச்சுட்டு இருக்காதீங்க. ஆம்ஸ் கிடையாது, ஸ்ட்ரென்த், டோட்டல் ஸ்ட்ரென்த். அவருடைய முழு பலமும்
யாருக்காக பயன்படுத்துகிறார்? ஹலோ, லிசா கிட்ட பிஸ்கட் அப்புறம் வாங்கிக்கலாம் பாருங்க. அவருடைய முழு பலமும் யாருக்காக பயன்படுத்தப்படுகிறது? நமக்காக. இப்போ ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க கிட்ட இருக்க சொத்து யாருக்கு? சொல்லுங்க. அவங்க கிட்ட இருக்க வண்டி யாருக்கு? அவங்க கிட்ட இருக்க வீடு யாருக்கு? அவங்க வாழ்றதே யாருக்கு? அப்ப அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் யாருக்கு? அவங்க பிரயாசம் எல்லாம் யாருக்கு? சாதாரண வேதம் சொல்லுகிறது, பொல்லாத தாய் தகப்பன் மாறே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யும் பொழுது, நல்ல ஈவுகளை செய்யும் பொழுது, உங்கள் பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு கொடுப்பது அதிக. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க தாய் தகப்பனே உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கறாங்க போது, அப்ப என்னுடையதெல்லாம் யாருக்கு கொடுப்பேன்? யாருக்கு கொடுப்பேன்? உனக்குத்தான். வரலையே சொல்லுவோமா? இப்ப கையில காசு இல்ல, அம்மா அப்பா இருக்கிறாங்க, சரி அமுத்தல, பின்ன ரெக்கார்ட் ஆகல, ஆடியோ ரெக்கார்ட் ஆகல. அமுத்து, நல்லா அமுத்துமா, இன்னும் அமுத்தல. வா, சுத்தம் 10 நிமிஷம் போச்சு. சரி, அல்லேலூயா. அப்போ அவரு ஒரு தாய் தகப்பன் கிட்ட இருக்கிறது. இப்ப நம்ம கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கலாம். நம்ம கிட்ட காசு இல்ல, அம்மா அப்பா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? பாத்துட்டு சும்மா இருப்பாங்களா? நான் அதிகமா எங்க அம்மாட்ட காசு கேட்க மாட்டேன். சின்ன வயசுல கேட்பேன். ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம், ஒரு 12th இல்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் நான் பெருசா கேட்டது கிடையாது. ஆனா எனக்கு அவங்க கொடுக்காம இருந்தது கிடையாது. சும்மா என்னைக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா, ஏதாவது பேச்சு வாக்குல ஒண்ணுமே இல்ல கையில அப்படின்னு ஒரு 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 பரிதாபத்தோட ஒரு குரல் எங்கிட்ட இருந்து போச்சுன்னா, டக்குன்னு எங்க அம்மாவோட பர்ஸ் ஓப்பன் ஆயிரும். டக்குன்னு எங்க அம்மாவோட பர்ஸ் ஓப்பன் ஆகி, எவ்வளவு வேணும் அப்படிம்பாங்க. நீயே பார்த்து கொடு, ஒண்ணுமே இல்ல கையில அப்படிமே, நீங்களே பார்த்து கொடுங்க அப்படின்னா ஒரு 100 200 கொடுப்பாங்க. உடனே நான் வாங்கி, பொய்யெல்லாம் சொல்லாமா, சீரியஸ் என்கிட்ட இருக்காது. எனக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவேன், கூச்சப்படுவேன். பர்ஸ் இப்படி திறந்து காமிச்சேன்னா, சரி இந்தா அப்படின்னு கொடுத்துடுவாங்க. எங்கேயாவது ஊருக்கு இருக்க போறோம்னா, எங்க எல்லாம் கிளம்பிட்டீங்க, கையில என்ன இருக்குன்னு கிளம்புறீங்களா அப்படிமே, உனக்கு என்ன வேணும் அப்படிம்பாங்க. அப்புறம் கார் ஓட்ட வேண்டாமா, எல்லாம் போட வேண்டாமா, காருக்கு போடணும், அது போடணும், உனக்கு என்ன வேணுமோ ஊருக்கு போய் சேர வரைக்கும் நான் செய்யறேன், முதல்ல வண்டியில இருக்கு அப்படிம்பாங்க. போற வழியில பெட்ரோல் அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க, சாப்பாடு அவங்களே வாங்கி கொடுப்பாங்க, என்னென்ன வேணுமோ. அந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு பெங்களூர் போறோம்னா, அந்த 8 மணி நேரம் 7 மணி நேரம் டிராவல்ல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்வேன். பயங்கரமான ராஜ வாழ்க்கை இருக்கும். என்ன கேட்டாலும் அவர்கள், அதாவது என்கிட்ட இல்ல, அவங்க செஞ்சிருவாங்க. என்ன கேட்டாலும் செய்து விடுவார்கள். அப்போ ஒரு தாய் தகப்பன் என்னிடத்துல என்ன குறை இருக்கிறது என்று பார்த்து, ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னாலும் அப்படித்தான். நான் கேட்டதே கிடையாது, எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு இன்னைக்கு வரையிலும் நான் கேட்டது கிடையாது. பீரோவை திறந்து பார்ப்பாங்க, குறைவு பட்டுச்சுன்னா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயர்க்குன்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த, அவங்களுக்கே தெரியும் நான் கேட்க மாட்டேன். அவங்களுக்கே தெரியும். நான் கேட்கறது அதிகபட்சம் பரோட்டா கேட்பேன். வாயை திறந்து கேட்கறது விஷயம் அது பரோட்டா தான். வாங்கிட்டு வாங்க மாம்பேன், வாங்கிட்டு வருவாங்க. மற்ற காரியம் எல்லாம் அவங்களே பார்த்து 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 வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு எப்ப குறைவுபடுகிறதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன தேடி அந்த காரியம் வந்துவிடும். அந்த மாதிரி காருண்யா பல்கலைக்கழகத்துல வேலை செய்யும் பொழுது எனக்கு ஆசை கார் வாங்கணும்னு. ஆசையை நிறைவேற்றுக்க எங்க அப்பா வாங்கிட்டாரு. வாங்கிட்டு கால் பண்றாரு, வாங்கியாச்சரா அப்படின்னு. சரி வாங்கியதா, அவங்களாவது இங்க 4 நாள் கண்ணுல குளிர பார்த்தாங்களா? இல்ல, காரணியா எடுத்துட்டு போயிட்டேன். வாங்கின ஒரு 2 நாள்லயே எடுத்துட்டு போயிட்டேன் காரை. அவன் ஒண்ணும் கேட்கல, அவனுக்கு தானே வாங்கினது, அப்புறம் அவனுக்கு தானே அப்படின்னு. நான் காலேஜ் படிக்கும் பொழுது 2வது டிகிரி ஃபர்ஸ்ட் இயர்ல, எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போது பிரயாணத்திற்கு கஷ்டப்படுறேன்னு அவங்களே பார்த்தாங்க. கஷ்டப்படுறதுனா கஷ்டம் இல்ல, எங்க அப்பா தான் கொண்டு விடுவார் இல்லைன்னா. பார்த்தாங்க, அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு வண்டி வேணுமா, ஃபர்ஸ்ட் வேண்டாம் அப்படின்னு. அட சொல்லு, சும்மா நடிக்காத, வண்டி தானே அப்படின்னு ஒரு வண்டி ஒண்ணு வாங்கி கொடுத்தார்கள். அப்புறம் லேப்டாப் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எல்லாம் செகண்ட் டிகிரில தான் வாங்கினேன். அப்படியா, சரி ஜாமன் அப்படின்ட்டு அதையும் அந்த நீட். அப்போ ஒரு
தாய் தகப்பன் பார்த்து பார்த்து செய்கிறார்கள். எப்படி? பார்த்து பார்த்து நம்முடைய குறைவை அவர்கள் பார்த்து பார்த்து நமக்கு எப்பெல்லாம் குறை வருதோ அப்பெல்லாம் என்ன பண்றாங்க? செய்யறாங்க. சாப்பிடனாலும் கூட நான் ஒரு நாளும் பசிக்குது அம்மான்னு நான் சொன்னது கிடையாது. 30 வருஷத்துல என் தாயாரனோடு இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் எனக்கு பசிக்குது வேணுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது வேணுங்கிறக்காக உண்மையாலுமே நான் பசிக்கிறது என்று நான் சொன்னது கிடையாது. எனக்கு சொன்ன மாதிரி பெரிய ஞாபகம் இல்ல. விளையாட்டுக்கு சொல்லுவேன், ஏதாவது வேணும்னா பசிக்குது, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அப்படி சொல்லியிருக்கேன். ஆனா உண்மையாலுமே பசிக்குதுன்னு சொன்னது கிடையாது. ஏன்னா என்னுடைய பசியையும் அந்த நேரத்தையும் அறிந்து அந்தந்த நேரத்திற்கு அவர்கள் கொடுப்பார்கள். ஒரு அல்லையா சொல்லுவோமா? எல்லாவற்றையும் தாய் தகப்பன் அவ்வளவு நேர்த்தியும் கவனமாய் நமக்கு செய்வார்கள். இது என்னோட குடும்பத்துல மட்டும் சொல்லல, எல்லாருடைய குடும்பத்துல, இங்க இருக்கிற எல்லாருடைய குடும்பத்துல எனக்கு தெரிஞ்சு யாருடைய குடும்பத்திலையும் வறுமையிலும் பசியிலும் வாடுகிற குழந்தைகள் இங்க கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் நல்ல தாய் தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, தாய் தகப்பன் பார்த்து பார்த்து, அதாவது நம்முடைய குறைவு பார்த்து அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அதை உடனே நமக்கு கொடுத்துறாங்க. காசு இல்லையா, எங்கிட்ட இருக்கு வச்சுக்கோ. சோறு இல்லையா, அதை நான் செஞ்சு தரேன், சாப்பிடு. ட்ரெஸ் இல்லையா, கூட்டிட்டு போய் நான் வாங்கி தரேன். உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன இல்லையோ அதை நான் செய்யறேன். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் அப்ப எப்படிப்பட்டவராய் இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தாய் தகப்பனே இப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி இருப்பாரு? நீங்க குறைவு படும் போது பார்த்து சிரிப்பாரா? நீங்க குறைவில் இருக்கும் போது பார்த்து சிரிப்பாரா? நீங்க பசியில் இருக்கும் போது பார்த்து சிரிப்பாரா? நீங்க பலவீனத்தில் இருக்கும் போது பார்த்து சிரிப்பாரா? உங்களுக்கு எப்பப்பெல்லாம் என்னென்ன குறைவு வருகிறதோ அந்த குறைவுகள் எல்லாத்திலும் என்ன பண்ணுவாரு? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனம்னா உடம்பு பலவீனம் மட்டும் இல்ல, என்னென்ன குறைவு இருக்குதோ அந்த எல்லா குறைவையும் கர்த்தர் என்னவா மாத்துவார்? நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அப்ப நிறைவு எது? நிறைவு எது? நிறைவு நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் தான் நமக்கு நிறைவானவர். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு குறைவுன்னு ஒண்ணு, சொல்லுங்க, கிடையவே குறைவுன்னு ஒண்ணு கிடையாது. அப்போ அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் என்று சொன்னால் அவருடைய மொத்த பலமும் நம்முடைய பலவீன காலகட்டங்களிலே நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றார், என் புயம், என்னுடைய மொத்த பலனும் அவனை என்ன பண்ணுமாம்? உங்களை என்னை என்ன பண்ணும்? அவருக்கு அவ்வளவு, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைச்சிருக்கிறாருன்னா, மொத்த அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்யறாருன்னா அவருடைய பலம் எவ்வளவு பெருசு, அவருடைய சக்தி எவ்வளவு பெருசு இருக்கும், அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு இருக்கும். அதெல்லாம் யாருக்கு தராரு? சொல்லுங்க. சாயலை மட்டும்தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? அவருடைய சாயலை மட்டுமா நமக்கு கொடுத்திருக்கிறார்? அவருடைய மொத்த வல்லமைகளுமே நமக்கு தான். வரலையே சொல்லுவோமா? சரிங்களா? அவர் வச்சுட்டு சந்தோஷப்படுறதுக்கு அவர் பொல்லாத தாய் தகப்பன் கிடையாது. அவர் ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஆக்சுவலா பிதா நமக்கு அப்பாவா, இயேசு நமக்கு அப்பாவா? யார் நமக்கு அப்பா? Who is the real father? Whether the Lord God or the Jesus? ஏசப்பாவா நமக்கு father? Who gave us Jesus? யார் இயேசுவை நமக்கு கொடுத்தா? எதுக்கு கொடுத்தாரு? யாருக்காக கொடுத்தாரு? எதுக்காக கொடுத்தாரு? ஏன்னா நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தது ஏசப்பாவா பிதாவா? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை யார் நமக்கு கொடுத்தா? இயேசுவா பிதாவா? யார கூப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாரு? ஆக்சுவலா நமக்கு யார் அப்பா? பிதாவா இயேசுவா? ஆனா நம்ம யார சொல்லிட்டு இருக்கிறோம்? ஏசப்பா 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 ஏசப்பான்னு இருக்கிறோம். The real father is Father God, பிதாவாகிய தேவன். அவர்தான்
தன்னுடைய குமாரனை நமக்கு அனுப்பிச்சு புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நமக்கு கொடுக்கிற. ஆக்சுவலா இயேசு யார் தெரியுமா நமக்கு? யார் கரெக்டா சொல்லணும் பார்க்கல? யாரு? அண்ணன். கரெக்ட். ஏசப்பா நமக்கு யாருன்னா அண்ணன். படிச்சிருக்கீங்களா? கொலோசியர் 1 கொரிந்தியர்லயோ ஒரு வசனத்தை சொல்லுவார். அதாவது சகோதரனை அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் என் சகோதரர்கள் அப்படிம்பார். நீங்கள் என் சகோதரர்கள். ஆக்சுவலா நம்ம ரொம்ப ஆழமா போக வேண்டாம். ஏசப்பா அப்பானே வச்சுக்கங்க, அப்பானே கூப்பிடுங்க, தப்பில்ல. நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். சரிங்களா? அது யாருனாலையும் மாற்ற முடியாது. இயேசு நமக்கு அண்ணனும் ராஜாவும், சகோதரனும் ராஜாவுமா இருக்கிறார். இயேசு யாரு? ராஜாவும் சகோதரனுமா இருக்கிறார். நமக்கு அப்பா யாருன்னா பிதாதான். நமக்கு பார்த்து பார்த்து செய்யற எல்லாமே யாருதான்? இயேசுவை கொடுத்தது பிதாதான். ஆவியானவரை கொடுத்தது பிதாதான். இயேசுவுக்கு ரத்த சிந்த வச்சது பிதாதான். மறுபடியும் அந்த இயேசுவை உயிர்த்தல வச்சதும் பிதாதான். பிதா சொல்லாம இயேசு செஞ்சிருப்பாரா? பிதா சொல்லாம இயேசு செய்வாரா? சரி. The first love, whether it is from the Father God or from the Christ. முதல் அன்பு நமக்கு எங்கிருந்து வந்துச்சு? பிதாவாகிய தேவனிடத்துல இருந்து வந்ததா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வந்ததா? பிதா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் லவ் வந்துச்சா? இயேசு கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் லவ் வந்துச்சா? நமக்கு எப்படி சொல்றீங்க? தேவன் நமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? அப்போ முதல் அன்பு எங்கிருந்து வந்தது? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு வந்தது. அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இயேசு. அல்லேலூயா. அந்த அன்பின் வெளிப்பாடு தான் யாரு? இயேசு. அல்லேலூயா. நம்ம இயேசுவையே பார்த்து பழகிட்டோம், பிதாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆனா இயேசு வேற பிதா வேற இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். இயேசுவை நம்ம இயேசுவாவே தான் பார்த்துட்டோம். இயேசுவுக்கு பின்னாடி பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத அவர்தான் பிதா. அந்த பிதாவினுடைய கேரக்டர் நம்ம அதிகம் என்ன கிடையாது, தியானிச்சது கிடையாது. அப்போ அவருடைய மொத்தமும் நமக்காகத்தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மொத்தமும் யாருக்காக? நமக்காக. அப்ப அவருடைய புயம் நம்ம என்ன பண்ணுமாம்? அவருடைய மொத்த பலமும் நம்மை பலப்படுத்துவதற்காக. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய மொத்த பலனும் நம்மை பலப்படுத்துவதற்காக. நீங்க எதுல பலவீனமா இருக்கிறீங்களோ அதுல அவருடைய பலன் உங்களுக்கு ஊடுருவும். ஒரு சொல்லுவோமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். யாத்ராகமம் 15:16. பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும், கர்த்தாவே அல்லேலூயா. இங்க ஒரு புயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க அந்த புயத்தோட பேர் என்ன? மகத்துவமான புயம். ஒரு அல்லையோ சொல்லுவோமா? எப்படிப்பட்ட புயம்? இப்ப நம்ம புயங்களுடைய வெரைட்டிஸ் பார்க்க போறோம். சரிங்களா? நேரம் இருந்தா எல்லாத்தையும் பார்க்கலாம், நேரம் இல்லைன்னா ஒரு சிலதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் புயம், ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் தி ஆர்ம், மகத்துவமான புயம், அதாவது கிரேட்னஸ். ஆங்கிலத்தில் அது என்னன்னு சொல்லுவார்கள்? கிரேட்னஸ் ஆஃப் ஆர்ம்ஸ். அவருடைய மகத்துவமான புயம். மகத்துவம் என்னன்னு சொன்னேன்? ஆமா, கிரேட்னஸ். மகத்துவம்னா கிரேட்னஸ். கிரேட்னஸ்னா என்ன? அதாவது மகா பெரிய புயம். கிரேட்னஸ் சொல்லுவாங்க, வெரி வெரி கிரேட். கிரேட்னா என்னதுன்னா, இருக்கிறதுலே நல்ல சூப்பரா பெஸ்டா செஞ்சதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? கிரேட்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே தாண்டா பெஸ்ட், கிரேட்ரா. யாரும் செய்ய முடியாததை செஞ்சா அதுக்கு பேர் என்னது? யாரும் செய்ய முடியாத செய்யறதுக்கு பேர் தான் என்னது? செஞ்சா அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? கிரேட். யாரும் செய்ய முடியல, நீ செஞ்சுட்ட, யூ ஆர் கிரேட் அப்படிம்பாங்க. அப்படின்னா மகத்துவமானவர். சரிங்களா? கிரேட்னஸ்னா மகத்துவம். நமக்காக அவர் கிரேட்னஸ் செய்யறார். அல்லேலூயா. அவருடைய மகத்துவமான புயம், the greatness of his arms, நமக்காக வெளிப்படுகிறது. அவருடைய புயம் மகத்துவமானவைகளை நமக்காக செய்கிறது. கிரேட்டான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யும். அவருடைய புயம் என்ன செய்யும்?
கிரேட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு காரியத்தை செய்யும். நம்ம பார்த்து ஆச்சரியப்படுற அளவிற்கு செய்யும். இங்க என்ன செஞ்சிருக்குது? பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும், கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால், சொல்லுங்க, ஒரு அல்லையோ சொல்லுவோமா? அப்படியேதான் இருந்தாங்க. எதிரிகள் எல்லாம் கல்லை போல அசைவற்று இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் கடந்து போகிற வரைக்கும் எதிரிகள் எப்படி இருந்தாங்க? அசைவற்று இருந்தாங்க. அசைவில்லாம ஸ்டாச்சு மாதிரி இருந்தாங்க. அவருடைய மகத்துவமான புயம், கிரேட்னஸ் ஆஃப் ஆர்ம்ஸ், அவருடைய கிரேட்னஸ், மகத்துவங்கள் உங்களுக்காக. அல்லேலூயா. அவருடைய மகத்துவமான புயம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா கர்த்தர் மகத்துவத்தை செய்வார். சரிங்களா? அவருடைய புயத்துல ஒரு புயம், மகத்துவமான புயம். அல்லேலூயா. மகத்துவம் என்றால் கிரேட்னஸ். கிரேட்னஸ் என்றால் யார் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில செய்யாத பெரிய காரியம், அதான் மகத்துவம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகத்துவமான காரியத்தை செய்வாருன்னு? யாருமே விசுவாசிக்கலையா? அவ்வளவுதான். உற்சாகமா இருங்க. ஆமேன், ஆமேன். நீங்க விசுவாசிச்சாதான் தேவனுடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா. அதனால அவருடைய மகத்துவமான, அவருடைய புயங்களில் ஒன்று மகத்துவமான புயம், the greatness of arms. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அவருடைய புயத்துல ஒரு புயம், மகத்துவமான புயம் வேலை செய்யும். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் கிரேட்னஸ், என்னுடைய வாழ்க்கையில் நான் மகத்துவமான காரியத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை, ஆச்சரியமான அதிசயமான காரியம் எல்லாம் எனக்கு நடந்ததில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கர்த்தருடைய புயம் உங்களுக்கு வெளிப்படும். அது வெளிப்படும் பொழுது the greatness will also be appear. அவருடைய மகத்துவமான கிரியைகள் உங்க வாழ்க்கையில செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. இரண்டாவது புயம் பார்க்கலாமா? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம், செகண்ட் வெரைட்டி. அவருடைய புயத்துல இரண்டாவது வெரைட்டி. உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும், ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இங்க என்ன புயம்? மைட்டி விட்டுருங்க. ஓங்கிய புயம். ஓங்கிய புயம்னா என்னது? ஓங்கிய புயம்னா stretched out arm. stretched arm. stretched arm என்னதுங்க? stretchedனா சொல்லுங்க. வல்லமையுள்ள கரத்தினாலும். ஓங்கிய புயம்னா என்னது? இப்படி கைய நீட்டினார்னா உலகம் முழுசு இந்த கை போயிட்டு வரும். எப்படி? ஓங்கிய புயம்னா என்ன? ஓங்கிய புயம்னா என்ன? அவருடைய கரத்தை நீட்டினார்னா அது எவ்வளவு தூரத்துக்கு வேணா போகும். வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயம், ஸ்ட்ரக்சர்டு, விரிக்கப்பட்ட. ஸ்ட்ரக்சர்டு என்னது? விரிக்கப்பட்ட, புறப்பட பண்ணினார். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ யாராவது நம்மளை தாக்க வராங்க அப்படிங்கும் போது, சின்ன வயசுல சண்டை போட்டிருப்பாங்க பசங்க, வீட்டுல சண்டை போடுவாங்க. அப்போ அம்மாவோ இல்ல அப்பாவோ அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அடிக்க மனசு வரலன்னா என்ன பண்ணுவாங்க? சும்மா கை தூக்குவாங்களா? இல்ல, தடுப்பாங்க. இப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சண்டை போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தடுப்பாங்க. தடுக்கும் போது நீங்க பாத்திருக்கீங்களா? இப்படி கையை இப்படி சரி 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 அப்படி கையை அப்படியே வளைச்சு எடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம பெரிய பைலோன் மாதிரி சண்டை போடுவோம், அவங்க சிம்பிளா அந்த கையை அப்படியே உள்ள விட்டு அப்படியே அக்களுக்குள்ள விட்டு ஒரு அம்தம் எடுத்துட்டு போயிருவாங்க. சும்மா வாடா அப்படின்னு. அப்போ அதுதான் stretched arms. அதான் என்னது? ஓங்கிய புயம். அந்த புயத்துல அப்படியே மொத்தத்தையும் வலிச்சு போட்டு போற மாதிரி நம்ம அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க. நம்ம கை காலெல்லாம் உதறிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிசாசானவன் நம்மை நெருக்கும் பொழுது அவருடைய கரத்தை விரித்து அவனை தடுத்து நம்மளை அப்படியே அணைச்சிட்டு போயிருவார்.
வரலையே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அதான் சொல்ல, வல்லமையுள்ள கரம் அது ஃபைட் பண்ணும், ஓங்கிய புயம் பாதுகாக்கும். அல்லேலூயா. வல்லமையுள்ள கரம் என்ன பண்ணும்? The mighty hands will fight for us and the stretched arms will protect us. அல்லேலூயா. வல்லமையுள்ள கரம் நமக்காக வல்லமையான யுத்தத்தை செய்யும், ஓங்கிய புயம் நம்மை பாதுகாக்கும். வரலையே சொல்லுவோமா? ஓங்கிய புயம் நம்ம என்ன செய்யும்? ஓங்கிய புயம் நம்ம என்ன செய்யும்? பாதுகாக்க. அந்த கரத்தை தாண்டி யாருனாலும் உள்ள வரவே முடியாது. அவருடைய நீட்டப்பட்ட கரம் இருக்கிற வரைக்கும், அவருடைய நீட்டப்பட்ட புயம் இருக்கிற வரைக்கும், அவருடைய ஓங்கிய புயம் ஸ்ட்ரெச்ட் ஆர்ம்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த கையை தாண்டி யாரும் உள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. அவர் மொத்தத்தை இழுத்து தனக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மொத்தத்தை எடுத்து என்ன பண்றாரு? தனக்குள்ள வச்சிருக்கிறார். குழந்தைய, சின்ன கை குழந்தைய எங்க வச்சிருப்பாங்க? எங்க வச்சு தாளாட்டுவாங்க? எங்க வச்சு கொஞ்சுவாங்க? வேற எங்க வச்சாலும் அது கம்ஃபர்ட் கிடைக்கவே கிடைக்காது. அந்த கைக்குள்ள வச்சு இப்படி வச்சுட்டாங்கன்னா அம்மாவோ அப்பாவோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நல்லா தூங்கும். வேற எங்கேயாவது வைங்க, இப்படி வைங்க, இப்படி வைங்க, ஜுஜு சொல்லுங்க, ருரு சொல்லுங்க, என்ன பண்ணாலும் சரி, கீழே பட்டாலும் சரி, இல்ல மடியில பட்டு கிட்டு நாட்டினாலும் சரி, கேட்கவே கேட்காது. அப்படி அண்டை கொடுத்து ஆர்ம்ஸ்ல அப்படியே தலையை வச்சு அப்படி படுத்துச்சுன்னா சொக்கமா தூங்கிடும். அதுக்கப்புறம் தூங்குச்சுன்னா தூங்கிடும். சில அடங்காத கழுதைகளை இப்படி போட்டு ஆட்டினாலும் தூங்காது, இப்படி போட்டு உதச்சாலும் தூங்காது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒரு நல்ல குழந்தை என்ன பண்ணும்? அழகா அந்த கையின் அரவணைப்புக்குள்ள, அந்த ஆர்ம்ஸ்குள்ள வந்துருச்சுன்னா அழகா அது தூங்க வச்சிடலாம். ஏன்னா அது சேஃப்டியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னு அதுக்கு ஃபீல் ஆகும். ஏன் அது தூங்குது அப்படின்னா, சேஃபான ஒரு இடத்துக்கு அது அந்த இடத்துல இருக்குதுன்னு அதுக்கு ஒரு ஃபீல் ஆகும். சேஃபா இருக்கிறோம்னு அதுக்கு ஃபீல் ஆகும். அப்ப அது என்ன பண்ணிரும்? தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும், ஆண்டவரும் அப்படித்தான். அவருடைய ஓங்கிய புயம் கொண்டு நம்மளை என்ன பண்றாரு? பாதுகாத்து அப்படியே அவருடைய புயத்துக்குள்ள நம்மளை வச்சு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்னென்ன புயம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மகத்துவமான புயம், கிரேட்னஸ், பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யும். இரண்டாவது ஓங்கிய புயம், பாதுகாக்கும், நம்மளை அப்படியே அரவணைச்சு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். சரிங்களா? மூன்றாவது உபாகமம் 33:27. உபாகமம் 33:27 டக்குனு வாசிங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஒரே சொல்லுவோமா? என்ன சொல்றாரு? அவருடைய நித்திய புயம் உனக்கு எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ். அப்படின்னா என்னது? எவர்லாஸ்டிங்னா முடிவே இல்லாதது. எவர்லாஸ்டிங் என்னது? முடிவே இல்லாதது. அப்படின்னா என்ன? சரி, இப்போ நித்திய புயம் எதற்காக நமக்கு கொடுக்கப்படணும்? எதுக்கு நமக்கு நித்திய புயம் வேணும்? நித்திய வாழ்வுனா ஒரு அர்த்தம் இருக்கு, நித்திய மீட்புனா ஒரு அர்த்தம் இருக்கு, நித்திய ரட்சிப்புனா ஒரு அர்த்தம் இருக்கு. நித்திய புயம்னா என்னது? எதுக்கு அது? எப்பவுமே அந்த புயம் நம்ம கூடயே இருக்கும், அதான் நித்திய புயம். எதுக்கு நித்திய புயம் நமக்கு? எதுக்கு எப்பவுமே? எப்பவுமே பாதுகாக்கணும். கரெக்ட். அதனாலதான் நான் பாதி வசனத்தோட நிறுத்திட்டேன். மீதி வசனத்துல ஆன்சர் இருக்கு. மீதி வசனத்தை வாசிங்க. அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். சத்துருக்களை துரத்தி அழிப்பதற்காக எப்பொழுதும் அவருடைய புயம் நம்ம கூட எவர்லாஸ்டிங்கா இருந்துகிட்டே இருக்கும். ஒரே சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருடைய ஸ்ட்ரெங்த் அண்ட் ஆர்ம்ஸ் எப்பவுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். எதுக்குன்னா, எப்போ என்ன வேணா நமக்கு நடக்கலாம். பிசாசு எப்ப வேணா நம்மளை என்ன பண்ணுவான்? தாக்க வருவான், வீழ்த்த வருவான். அப்பொழுது அவருடைய புயம் நம்மை கடைசி வரைக்கும் பாதுகாக்கும். அல்லேலூயா. எக்காலத்திலும் அவருடைய புயம் நம்மை என்ன பண்ணும்?
என்ன பண்ணும் சொல்லுங்க? பாதுகாக்கும். அதான் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம்னு சொல்றார். அல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு, அதான் உன்னோட ஆதாரமே. சொல்லுவாங்களே, என்ன என்ன ஆதாரம்? நீர் என்னோடு இருக்கிறீர் என்பது என்ன ஆதாரம்? என்னுடைய புயம் எப்பவுமே உங்களோட இருக்கும். அதுதான் ஆதாரமே, அதுதான் எவிடன்ஸே. நான் உங்களோட இருக்கிற எவிடன்ஸ் என்னன்னா, சத்துருக்கள் வரும் பொழுது அவர்கள் தோக்கடித்து நிர்மூலமாகி பின்னிட்டு திரும்பி ஓடும் போது உனக்கு தெரியும் என்னுடைய புயம் உங்களோட எப்பவுமே இருக்குதுன்னு. அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழுகிற நாட்கள்ல நம்ம அநேக யுத்தங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. அநேக போராட்டங்கள் நமக்கு இருக்கும், அநேக பாடுகள் இருக்கும், அநேக பிசாசினுடைய போராட்டங்கள் இருக்கும். நிறைய காரியங்கள் நம்மை நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். நம்மளை முடிக்கணும், நம்மளை தாக்கணும், நம்மளை அழிக்கணும்னு சொல்லி அது நெருங்கிக்கிட்டே இருக்கும். அவருடைய நித்திய புயம் இருந்தா மட்டும்தான் நமக்கு நித்தியமான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ எந்த ஒரு சாத்தானுடைய வல்லமைகளும், எந்த ஒரு மனுஷீக வல்லமைகளும் நம்மை அழித்து விடாதபடிக்கு அவருடைய நித்தியமான புயம் நம்மை நித்திய காலமாய் பாதுகாக்கும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? சத்தமா சொல்லுவோமா? இன்னும் 4 புயம் இருக்குது. கேட்கறதுக்கு நேரம் இருக்குங்களா? இன்னும் 4 புயங்கள் இருக்கிறது. சரி, ஒண்ணு மட்டும் பாத்திரலாமா? சங்கீதம் 77:15. சங்கீதம் 77:15 வாசிங்க. யாக்கோப்பு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஒரு அழலிய சொல்லுவோமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. யாக்கோப்பு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். அல்லேலூயா. இங்க என்ன புயம்? அங்கயா என்ன புயம்? ஆண்டவருடைய புயமா? ஆண்டவருடைய புயமா? கரெக்ட். என்னது? மீட்கும் புயம். தட் இஸ் ரெடீம்டு ஆர்ம். சரிங்களா? மீட்கிற புயம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை ரெடீம்னா, ரெடீம்னு வேற, மீட்பு வேற, ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. சரிங்களா? ஆனா இங்க என்னன்னா ஒரே மீனிங் கொடுத்திருக்காங்க. ரெடீம்டு. ரெடீம்னா விடுவிப்பது. ரெடீம்டா என்னது? விடுதலையாக்குவது. மீட்கிறதுனா விடுதலையாக்குறதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. ஆனா டைரக்டா விடுதலையாக்கினார்னு சொல்லலாம். பட் மீட்புங்கிறது என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீட்பு பணின்னா என்ன? எதற்காக அந்த மீட்பு பணி? ரெஸ்கியூ ஆபரேஷன். ஆமா. விடுவிக்கிறதுனா என்ன? விடுவிக்கிறதுனா, விடுவிக்கிறதுக்கும் மீட்புக்கும் என்ன சம்பந்தம்? என்ன டிஃபரண்ட்? விடுவிக்கிறதுனா முழுமையா, மீட்கிறதுனா அறகுறையாவா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸா? அந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். மீட்புக்கும் விடுவிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? விடுவிக்கிறதுனா டெம்பரவரியா? நமக்கு விடுதலை வேணுமா, மீட்பு வேணுமா? நம்மை விடுவிக்க வந்தாரா, மீட்க வந்தாரா? இயேசு நம்மை மீட்க வந்தாரா, விடுவிக்க வந்தாரா? நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். மீட்கிறதுக்கும் விடுவிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, விடுவிக்கிறதுக்கு உனக்கு எதுவும் தர தேவையில்லை. உள்ள இறங்கி அடிச்சு புடிச்சு உடச்சு வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா மீட்புன்னா have to give something to them and to rescue them. எதையோ ஒண்ணு கொடுத்து மீட்டுட்டு வர்றது. சண்டை கிடையாது இந்த இடத்துல. மீட்கிற இடத்துல என்ன கிடையாது? சண்டை கிடையாது. சரிங்களா? ஆனா நமக்கு படங்கள்ல ரெஸ்கியூ ஆபரேஷன்னாலே சண்டையை போட்டு போட்டு பழகிட்டாங்க. ஆனா விடுதலைனாலே என்னதான் இருக்கும்?
இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க வந்தார். சண்டை போட்டாரா? அதான் யோவான் கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா இல்ல வேறொருவரை காத்து இருக்கணுமா? ஏன்பா நீயே குழம்பி இருக்கிற? இல்ல நான் மேசியா வருவாரு, சண்டைய போடுவாரு, சிங்காசனத்தை பிடிப்பாரு, செங்கோலை ஏந்துவாரு, நாங்க மேசியா வாழ்கன்னு சொல்லுவோம்னு பார்த்தேன். நீர் என்னமோ குருடரை பார்வையிடைய வைக்கிறீரு, செவிடரை கேட்க வைக்கிறீரு, மூடவனை நடக்க வைக்கிறீரு, மரிச்சவன் உயிரோட எழ வைக்கிறீரு, எனக்கு புரியல. அப்போ இயேசு மீட்க வந்தாரா விடுவிக்க வந்தாரா? மீட்க வந்தார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? மீட்புல இன்னொரு விஷயம் இருக்கு. தொலைஞ்சு போனது தனக்கே தெரியாம அது தொலைஞ்சு போயிருக்கும். ஆனா கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு தெரியும் தான் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஆட்டுக்குட்டிக்கு தான் என்ன பண்றோம்? தொலைஞ்சு போறோன்னு ஃபர்ஸ்ட் தெரியல, கடைசியில தான் தெரிஞ்சது தொலைஞ்சு போயிட்டோம். அப்புறம் மேய்ப்பன் போய் அதை மீட்டெடுத்துட்டு வந்தார். அல்லேலூயா. தொலைஞ்சு போயிருக்கிற நம்மை மீட்டெடுக்கிற பணி தான் மீட்கும் பணி. சரிங்களா? அப்போ அவருடைய மீட்கும் புயம் அல்லேலூயா நம்மை மறுபடியும் அவரோடு சேர்க்கும். இந்த மீட்கும் புயம் என்ன பண்ணுதுன்னா நம்மை மறுபடியும் அவரோடு என்ன பண்ணுது? சேர்க்க வைக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் அந்த புயம் அவரோடு நம்மை சேர்த்து வைக்கும். அல்லேலூயா. சண்டை போட்டாங்கன்னா கையை பிடிச்சு 2 கையை ஒட்டுக்கா வச்சிருந்தா இனிமேல் ஒழுக்கமா சேர்ந்துருங்க. எத்தனை டைம் சண்டை போட்டாலும் என்ன பண்ணுவாங்க? அட்வைஸ் பண்ணி கையை பிடிச்சு சேர்த்து வச்சு அனுப்புவாங்க. அப்படிதானே? அப்படிதான் பண்ணணும். கடைசி வரைக்கும், சாகர வரைக்கும் அவங்களை என்ன பண்ணி தான் எப்படிதான் வைக்கணும்? 2 பேர் சண்டை போனாங்கன்னா சேர்த்து வைக்கணும். எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது? பிரிச்சு வச்சிடவே கூடாது. ஏதாவது சர்ச்சில் டிவோர்ஸ் கேஸ் நடந்தது இருக்கா? ஏதாவது சபையில அந்த பாஸ்டர் 2 பேர்த்தையும் அத்துட்டாரு அப்படின்னு இருக்கா? உலக வரலாறுலயே கிடையாது. ஏன்னா வேதத்தின் பிரகாரம் சேர்த்து வைக்க மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கிறதை ஒழிய பிரிப்பதற்கு சபைக்கு, போதகர்களுக்கு, விசுவாசிகளுக்கு உரிமை இல்லை. வரலையா சொல்லுவோமா? அதான் மீட்கிற தேவன். மீட்டு மறுபடியும் அவரோடு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய புயம் நம்மை மீட்கும். அல்லேலூயா. யோசேப்பு, யாக்கோப்பு என்பவர்களின் புத்திரனுடைய ஜனங்களும் இந்த புயத்தினாலே ஆமா விடுதலை ஆக்கினது. ஏன் அங்க போடலைன்னா திரும்ப அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்கள திரும்ப என்ன பண்றாரு? அவங்கள மீட் எடுத்துட்டே வராரு. தொலைஞ்சு போறாங்க, மீட் எடுக்கிறாரு, தொலைஞ்சு போறாங்க, மீட் எடுக்கிறாரு, தொலைஞ்சு போறாரு, விலகி போறாங்க, மீட் எடுத்துட்டு வராரு, விலகி போறாங்க, விடல. அல்லேலூயா. போறவங்களை என்ன பண்றாரு? திரும்ப மீட்டு எடுத்துட்டு வராரு. அதுதான் மீட்கும் புயம். ஒரு அல்லையா சொல்லுவோமா? இந்த புயம் உங்களை அழிக்காது. இந்த புயம் அவரோடு உங்களை சேர்க்கும். அல்லேலூயா. இந்த புயம் உங்களை அப்படியே டம்ப் பண்ணாது. இந்த புயம் அப்படியே உங்களை மறுபடியும் மீட்டெடுக்கும். அல்லேலூயா. மறுபடியும் நீங்க இழந்த ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்கும். மறுபடியும் நீங்கள் இழந்த சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இழந்த உறவை உங்களுக்கு மறுபடியும் கொடுக்கும். நீங்க இழந்த ஐக்கியத்தை மறுபடியும் அது புதுப்பிக்கும். நீங்கள் இழந்து போன எதுவா இருந்தாலும் அதை மறுபடியும் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும், புதுப்பிக்கும். அதுவே மீட்கும் புயம். ஒரல்லையா சொல்லுவோமா? தட் இஸ் ரெஸ்கியூ ஆர்ம்ஸ். இங்க ரெடீம்ட் ஆர்ம்ஸ் இருக்கு. தட் இஸ் ரெஸ்கியூட் ஆர்ம். மறுபடியும் உங்களை ரெஸ்கியூ பண்ணி அவரோடு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதான் மீட்கும் புயம். அல்லேலூயா. இந்த 3 புயம் இருக்குது. நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம அதை தியானிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன புயம்? மகத்துவமான புயம், கிரேட்னஸ் ஆஃப் ஆர்ம்ஸ். இரண்டாவது ஓங்கிய புயம், ஸ்ட்ரெச்ட் ஆர்ம்ஸ். மூன்றாவது நித்திய புயம், எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ். நாலாவது மீட்கும் புயம், அதாவது ரெடீம்ட் ஆர்ம்ஸ் ஆர் ரெஸ்கியூட் ஆர்ம்ஸ். சரிங்களா? இந்த புயங்கள் அப்படியாய் நமக்கு வேலை செய்கிறது. என் புயம் அவனை. இந்த ஒரு வார்த்தையில எத்தனை அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? என் புயம் அவனை. அந்த புயம்னா என்னன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? மீட்கும் புயம், ஓங்கிய புயம், நித்திய புயம், மகத்துவமான புயம். அல்லேலூயா. இன்னும் சில நிறைய புயங்கள் இருக்கிறது. ஆனா அதுல ஒரு 7 தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுல 4 சொல்லியாச்சு. மீதி 3 வருகிற நாட்கள்ல பார்ப்போம். கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எதுல பலவீனப்பட்டிருந்தாலும் இந்த காலை வேளையில கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்தி உங்களை மறுபடியுமா அந்த நிலையில கொண்டு வந்து வைக்க வல்லதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்களை ஒரு விஷயம் நாம் மூடுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று
எங்களோடு இன்றைக்கு பேசினதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. கேட்டமுடைய வார்த்தையின் பிரகாரம் 30, 60, 100 நாங்கள் பலன் தர கர்த்தர் கிருபை பாராட்டி அருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கேட்ட சத்தியம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அநேக பலனை தரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.